நான் என் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு அந்த சண்டை கோழிக்காக என் ஆட்டோவை மாத்துனது. அதுக்கப்புறம் என்ன மாத்திக்கிட்டது. எனக்கு பழைய மாதிரி என் ஆட்டோ வேணும். ரெடி பண்ணுங்கடா. சொன்னா கேளுடா பரமா, பண்ணாத அந்த மாதிரி. இனிமேல் பரமனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. காலம் முழுக்க அவன் உங்களோட அடிமை தான் இனிமேல். அப்போ நம்ம இளமதி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி பரமனை நம்ம பக்கம் வச்சுக்கணும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு பரமனை ஒரு நல்ல மனுஷனா மாத்தின. ஆனா அந்த கலா திட்டம் போட்டு பரம அண்ணனை இப்படி மாத்தி வச்சிட்டா பாரு. நிலைமை கை மீறி போயிட்டு இருக்கு இளமதி. நீ நேரா பார்த்து அண்ணன் கிட்ட பேசு போ. இந்த பழக்கத்தை நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்ட பாருமா. இப்போ மறுபடியும் எதுக்கு ஆரம்பிச்சிருக்க? இதுக்கெல்லாம் காரணமே நீதான். உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. மண்டபத்துல உன்னை பார்த்து நான் அப்படி பேசினது உனக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்குங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். நல்லா நடிக்கிற நீ. நீ என்ன சொன்னாலும் நம்பிடுவே நினைச்சியா? என்ன பிடிச்ச மாதிரி நடிச்சுதானே இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருந்த? இல்ல பரமா, நான் உன்கிட்ட பேசினது பழகினது எல்லாமே நிஜம். இளமதிங்கிற ஒருத்தி என் வாழ்க்கையில வந்ததே நான் சுத்தமா மறந்துட்டேன். காதல்ங்கிறது நம்பிக்கையில வருது. ஆனா நீ என்ன பண்ண? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்ன பாதிலே கை கழுவி விட்டுட்டு போயிட்டல. நான் ஜெயில தான் இருந்தேன். ஒரு தடவையாச்சும் என்ன நீ பாத்தியா? நான் வந்தேன் பரமா, நீ தானே என்ன பார்க்க மாட்டேன்னு சொன்ன. அது மாதிரி நான் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடவே இல்லை. அது தெரியுமா உனக்கு? உங்க அம்மா என்னோட கையெழுத்து போட்டுட்டு வந்து உன்கிட்ட காமிச்சிருக்காங்க. உன்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. என் அம்மா பத்தி மட்டும் தப்பா பேசாத. அவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல. உங்க அம்மா தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பழனியோட அம்மாவை மிரட்டி அவங்களா வந்து பேச மாதிரி செஞ்சிருக்காங்க. திரும்ப திரும்ப என் அம்மாவே தப்பு சொல்லாத. உன்னை நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். மறுபடியும் என்ன இனிமேல் தேடி வராத.